ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் என்ன கம்பெனி, அது மட்டும் இல்லை இந்த லேப்டாப்புடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த லேப்டாப்புடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா Lenovo Ideapad S340 மாடல் பார்த்திங்கன்னா இது இருக்குது. இதனுடைய நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா இந்த லேப்பை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய யூஸ் பண்ணத்தில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பிடிச்சிருந்து அப்படி இந்த லேப்பை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா போயிட்டு நீங்கள் இந்த லேப்பை வந்து ஈஸியாக நீங்கள் பை பண்ணி வாங்கிக்க முடியும். வாங்க இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லேப்டாப்பை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டியிலே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து டிசைன் இப்போ சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஷைனிங்காகவும் அது மட்டும் இல்லை நல்ல ஷார்ப்பான ஒரு எட்ஜஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பாகவும் இருக்குது, பார்க்கவே ஒரு லுக்காகவே இருக்குது. மேலே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய நேமை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Lenovo அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளைனாகவே இருக்குது. பேக் சைட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி Lenovo அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா Lenovo அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேக் சைடு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதே போல் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்ஃபர்மேஷன் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் வந்து ஒட்டி தந்துருக்காங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ரப்பருடைய அந்த ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பேக்லேயும் வந்து கீழேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே நம்ம லேப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே க்ரிப்பாகவே வச்சுக்குது. அடுத்தது இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹீட்டும் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இப்போது நம்ம வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ண பிறகு இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேயோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது 14 இன்ச்லேயும் வருது, அதே போல் 16 இன்ச்லேயும் வருது. இதை சென்டிமீட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 35.56 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து 1080p வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதாவது அல்ட்ரா ஹெச்டி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸான க்ரிப்பான ஒரு கீபோர்டை தான் கொடுத்துருக்காங்க. அது மவுஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்புடைய ஸ்பெசிஃபிகேஷனை சின்னசாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லேப்புடைய மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ideapad S340 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சைடு நேரோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் T&L டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து டால்பி ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேப்புடைய ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Intel Core i5 10th ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம் அது எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இதில் வந்து மவுஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ப்ளிட்டும் கிடையாது. அதே போல் இதில் வந்து சென்டரில் எந்த மார்க்கும் கிடையாது. அதாவது லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுற மாதிரியும் ரைட் சைடு யூஸ் பண்ணுற மாதிரியும் அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஷைனிங்காகவும் ஒரு நைஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த லேப்பில் வந்து கீபோர்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பவர் நம்ம ஆன் பண்ணும்போது இந்த பவர் பட்டனை நம்ம அழுத்துகிற ஃபீலே வந்து இருக்கிறதில்ல. அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம 2 டைம் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரே டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆன் ஆனதுக்கான ஒரு ஒயிட் கலரில் ஒரு அந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். மவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் மவுஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டபுள் டச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்களே வந்து ஒரு செப்பரேட்டாக பிரிச்சுக்க வேண்டியதான். அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எந்த ஒரு சைடும் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்தால் சைடில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அசியூம் பண்ணிங்க. ஏன்னா எல்லா லேப்லையும் இருக்கிற போல தான் இந்த லேப்லேயும் வந்து ஸ்க்ரோல் ஆப்ஷனும் அதே போல் மவுஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து போர்ட் எத்தனை போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பவர் கேபிள் வந்து அதாவது பவருக்காக
நமக்கு ஒரு வந்து பின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது HDMI, அதாவது டிஸ்பிளே வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான C டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோன் ஜாக் வந்து அது ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 4 பட்டன் 4 பின்னு மட்டும்தான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்து ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 USB 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SD கார்டு, அதாவது 4-in-1 பின்னுடைய SD கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆனால் அதே போல் நீங்கள் ஹெட்ஃபோன் வந்து போட்டிருக்கீங்க அதனுடைய மைக்கோட வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பின்னும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 பின்னும் வந்திருக்கு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DVD டிரைவ் வந்து கிடையாது. அதே போல் இந்த லேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து கிடையாது. ஸோ டிஸ்பிளேவை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் நம்ம இந்த லேப்பை வந்து நம்ம வந்து திருப்பிக்க முடியும். ஸோ மற்ற நார்மலான லேப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி வரைக்குமே வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 அந்த அளவுக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்பிளேவை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லேப்பில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லேப்பில் வந்து பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீ பட்டனை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்பில் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பேட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வியூ ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப், அதாவது லெனோவோ இந்த ஐடியாபேடைய நல்ல ஒரு குவாலிட்டினே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 1 TB வந்து கொடுக்குறாங்க HDDயில். அதே போல் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன், அதாவது லேட்டஸ்ட் ஜென்ரேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகிறதுக்காக கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க, அதாவது DDR4 ரேம். இது பார்த்தீங்கன்னா 4GB ரேம்லேயும் வருது, 16GB ரேம்லேயும் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ரேம் வேணுமோ பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. மல்டிமீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் மைக்ரோஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் நான் காட்டின மாதிரி வந்து இருக்கும். அதே போல் வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்கேமை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதே போல் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோவில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியை கொடுப்பாங்க. அதே போல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 720p HDயில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரேமோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா DDR4 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அதே போல் மெமரி ஸ்லாட் எத்தனை வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு மெமரி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ரேம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2666 MHz வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8GB வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 14 inch வந்து கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே டைப்பு தான். இது வந்து நம்ம 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளேல வந்து கிடையாது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு HDயில் வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் அண்டு WLAN, அதாவது வைஃபை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்புடைய வெயிட் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 1.55 போது அது 1.6 கிலோகிராமை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Windows 10 ஹோம் பேசிக் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. 64 பிட்டில் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ப்ளூடூத்தும் ஒயர்லெஸில் வந்து லேன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.2 வந்து கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் HDD ஸ்பீட் ரேம் பார்த்தீங்கன்னா 5400 RPMல வந்து கொடுக்குறாங்க. SSD கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 256 வந்து GB வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்கும் SSDக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்கை விட SSD பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TBலையும் அதே போல் ஹார்ட் டிஸ்க் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா SATA வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது SATA வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை 65 வாட்ஸ் வந்து AC அடாப்டரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து சார்ஜ் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிடும்.
வந்துடும். இதில் வந்து என்ன டைப்பில் வந்து பேட்டரி வந்து செல்லு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செல்லு வந்துருக்காங்க. அதாவது லித்தியம் பாலிமருடைய டைப்புடைய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேப்பில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை கேட்கும் போது 12 hours அல்லது 15 hours வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 hours நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆனில் வச்சுருந்தா எந்த யூசேஜும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தள்ளுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது கேமரா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேமரான்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமராஸ் வந்து உள்ளே வந்து வரும். ஸோ நீங்கள் கேமரா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்டர் அடிச்சிங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த ஒயிட் கலர் வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ இதில் நிறைய ஃபில்டர்ஸும் வந்து இருக்குது. அதே போல் HDRல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா டைமிங் வந்து இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரோ மோட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தைரியமாக நீங்கள் இதில் வந்து ஒரு வீடியோ காலை வந்து நீங்கள் பேசிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.